ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது முத்துக்குமரனுக்கு எந்தெந்த பக்கம்லாம் வந்துட்டு அவரை வந்து அடித்து உடச்சி அவரை அமுக்கி அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. உள்ளே தான் வந்து அதை பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தை இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் இதை வந்து BB7 டைட்டில் வினர் அர்ச்சனா கிட்ட வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அர்ச்சனா வந்துட்டு அருண் பிரசாத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு சரி, ரெண்டு பேரும் வந்து பெட்டர் ஆஃப், அதாவது வாழ்க்கையில் ஒன்றா இணைய போகிற ஒரு கப்புள்ஸ்ன்ற ஒரு காரணத்தினால அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ரைட், ஓகே. பட் இப்போ வந்துட்டு அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்துட்டு அந்த லைவில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. வீட்டுக்குள்ளே பிஆர் டீம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதில் அதிகப்படியாக சௌந்தர்யாவுக்கு சொன்னாங்க. அந்த விஷயங்கள் வந்து அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்க, நம்ம அர்ச்சனா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ட்வீட்டு போடுறாங்க. அதில் வந்துட்டு முத்துக்குமரனை விட இவங்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌந்தர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட ஜென்யூனஸ், அதுவும் இந்த த்ரோது சீசன் வந்து அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்காங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க அந்த நடத்தையால் தான் வந்துட்டு எல்லா ஃபேன்ஸையும் வந்து ஆர்கானிக்காக வந்து இழுத்துருக்காங்க இது வரைக்கும். இது வந்து என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் தான். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா அவங்க வந்துட்டு அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணி இவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த டைட்டில் வரணுன்ற மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு விஷயத்தை பண்ணி எனக்கு பர்சனலாக அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு எப்போ 90வது நாளுக்கு மேலே சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் எத்தனை வாட்டி வந்து அருண் பிரசாத்துக்காக வந்து ட்வீட் போட்டிங்க, வீடியோ போட்டிங்க, அப்போல்லாம் நீங்கள் இந்த ஜென்யூனஸை பார்க்கவே இல்லையா சௌந்தர்யா கிட்ட? ஏன் இன்றைக்கி வந்து பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வார காலம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு முத்துக்குமரனுக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கணுமோ எல்லா பக்கமும் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதில் அர்ச்சனாவும் கலந்துக்கிட்டாங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை வந்து அர்ச்சனா பண்ணியிருக்கக்கூடாது. நான் அர்ச்சனா வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதே வேண்டாம், ஏன்னா இது ஒரு கேம்னும் போது நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இது வந்துட்டு உண்மையில் கண்டிக்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண அர்ச்சனாக்கு இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அர்ச்சனா கிட்டேருந்து. அதுவும் கரெக்டாக இந்த நேரத்தில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டால் கண்டிப்பாக இது வந்துட்டு முத்துக்குமரன் அஃபெக்ட் பண்ணணும் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, தனக்கு வந்துட்டு ஒரு கண் போனாலும் 2 கண் போனாலும் எதிர்க்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்படியோ அருண் பிரசாத்துக்கு டைட்டில் கிடையாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அருணுக்கு பதில் அருண் யார், அதாவது அருணுக்கு இது வரைக்கும் எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா முத்துக்குமரனால தான் பிரச்சனையே வந்துச்சு. இப்போ முத்துக்குமரன் அட்டாக் பண்ணால் சௌந்தர்யாக்கு நம்ம சப்போர்ட்டை வந்து உயர்த்துறோன்னா முத்துக்குமரனை வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுவார், சௌந்தர்யா மேலே போயிடுவாங்க, நம்மளுடைய நம்ம நினச்ச விஷயங்கள் நடந்துருன்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது அருணுக்கு வந்ததை வந்து பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கன்னா அவர் டைரெக்டாக பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சௌந்தர்யாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா போதுமே, ஏற்கனவே சௌந்தர்யாவுக்கு எக்கச்சக்கமான ஓட்டு இருக்குது, என்னுடைய ஃபேன்ஸை வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க, கிளவராக இருக்காங்க. ஓட்ஸ் போடுறதுக்கு நம்மளுடைய பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஆராய்ஞ்சு தான் போட்டுட்ருக்காங்க. அதுவும் முத்துக்குமரன் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அசைக்கிறதுக்கு முடியாத ஒரு தருணம். இதுக்கப்புறம்லாம் வந்து அவரை அசைக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக அவரோட வழியில் போயிட்டுருக்காரு. நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுறதுனா என்ன ஒன்றா எக்ஸ்ட்ரா தான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அவருக்கு ஓட்டு சேரக்கூடிய விஷயங்கள் அவருமே தவிர அவருக்கு கம்மியாக போகிற விஷயங்கள் இல்லைன்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். திடீர்னு அர்ச்சனா இந்த மாதிரி பண்ண விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.